இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் இஞ்சி முறப்பா தான். இதை வீட்டில் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுக்கலாங்க, டெய்லி கூட கொடுக்கலாம், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அதுக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை வந்து நான் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணாவே போதும், எல்லாமே கொட்டை எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். இதை நம்ம வந்து இஞ்சியோடு சேர்த்து மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம், பேஸ்ட்டாக அரைக்கணும். இது வந்து 1/4 கிலோ இருக்குங்க. நம்ம இதுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம்னா இது வந்து 1/4 கிலோனா அதே அளவு வந்து வெல்லம் வேணும்னா நீங்கள் வந்து அளந்து பார்த்துட்டு அதே கப்பளவு வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஆறட்டும். நான் மிக்சியில் வந்து இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இஞ்சி துண்டு, நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக சேர்த்து தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம அதை அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே இதில் சும்மா 1/4 கிளாஸ் தண்ணி கரையிறதுக்கு மட்டும்தாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம கிளறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இது கரையணும், அந்த அளவு மட்டும் இருந்தால் போதும். பாகுபதம், கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதை இதோடு சேர்த்துக்கணும். இனிப்பு அதிகம் தேவைப்பட்டதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது 1/4 கிலோ நெல்லிக்காய். தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டெய்லி ஒவ்வொரு பீஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாம். அது ஸ்டவ்வில் வச்சு கிளறதுக்கு முன்னாடி நம்ம இதை எல்லாத்தையுமே கரெக்டாக கலந்து கொடுத்துக்குவோம். இப்போது அடுப்பில் வச்சு நம்ம கிளற வேண்டியதாங்க, ரொம்ப ஈஸி. நல்லா கெட்டியான பதம் வரும், அது வரைக்கும் கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறிட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். பக்கத்தில் இருந்து அடி பிடிக்காமல், இல்லை நான்ஸ்டிக் இருந்தால் அதோட பெஸ்ட்டுங்க. என்கிட்ட நான்ஸ்டிக் இல்லை, ஒரே ஒரு தவா தான் இருக்குது. அது ரொம்ப சின்ன சைஸுங்கிறதால கை மேலே தெரிக்கும். இப்போது இதில் இருக்கிற அந்த நம்ம வெல்லத்தில் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து நல்லா குறையட்டும். வெல்லமும் கரைஞ்சி பார்க்கணும். நம்ம இப்போ ஊற்றுனதுக்கும் நல்லா கம்மியாகிருக்கு. நல்லா கெட்டி பதத்துக்கு வரட்டும் பார்க்கலாம். இஞ்சி வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் நெல்லிக்காய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டதுக்கு இப்போ எவ்வளோ வந்து திக்னஸ் ஆகிருக்குன்னு. இன்னும் நல்லா திக்காகணும், சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விடுவேன். அந்த நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம். அதை விட்டோம்னா கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ
நல்லா கொஞ்சம் சுருண்டு வரணும். நீங்கள் வேணும்னா இதில் எள்ளெல்லாம் கூட தூவிக்கலாம். எள், பூசணிக்காய் விதை எல்லாத்தையும் தூக்கிக்கலாம். ஒட்டாமல் அப்படி வரணும் சுருண்டு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் நெய் தடவையாக தட்டில் போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் நைட் பூரா விட்டுருங்க. மறுநாள் நம்ம வந்து வில்லை போடலாம். இதை இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். அதை விட வில்லை ஆக்கிட்டால் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் நம்ம எடுத்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும். இன்னும் உங்களுக்கு வேணும்னாலும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்து கூட இது பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஸ்டவ் வந்து கொஞ்சமே நல்லா ஹீட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணால் கூட இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ நம்ம நெய் தடவிய ஒரு தட்டில் கொட்டிடலாம். ட்ரேயில் நான் நெய் தடவிருக்கேன். நல்லா சுடும். எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இழுத்து விட்டுக்கோங்க. இது ஒரு 8 மணி நேரம் இருக்கணும். கரண்டியில் நெய் தடவிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இது ஒரு 8 மணி நேரத்துக்கு இருக்கட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம்.